கிளாம்பாக்கம். கீழம்பாக்கமோ? இல்ல. கிளாம்பாக்கம் தான். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆரம்பிச்சு 1 மாசமாச்சு. இது ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் மத்தியிலயும் சரி, இந்த ஓமினி பேருந்து முதலாளிகள் மத்தியிலும் சரி, எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த எதிர்ப்பு ஒரு கட்டம் மேல போய், இந்த கடந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அதாவது 9ஆம் தேதி அண்ட் 10ஆம் தேதி பிப்ரவரி மாசத்துல போதிய பேருந்து இல்லாத காரணத்தினால மக்கள் எல்லாரும் ரோடு மறியல்ல ஈடுபடுறாங்க. இந்த இஷ்யூ பெருசாகுது. அண்ட் இது ஒரு வாரமாவே இந்த இஷ்யூ அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதனால இந்த இஷ்யூவை நேத்து, அதாவது 13ஆம் தேதி சட்டமன்றத்துல எதிர்க்கட்சியினர் அட்ரஸ் பண்றாங்க. அதுக்கு சிஎம் அவர்களும் பதில் சொல்றாங்க. எதிர்க்கட்சியினர் எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு பேருந்து நிலையத்தை திறந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு சிஎம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, சின்ன சின்ன பிரச்சனைலாம் கிடையாது, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதையெல்லாம் முடிச்சிட்டு தான் திறந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. மக்கள் மத்தியில பார்த்தா இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சதே தவறு, திறந்து வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுல என்ன சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் மக்களினுடைய மைண்ட் செட் இருக்கு. ஸோ நிஜமாவே கிளாம்பாக்கத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல முழுசா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்படிங்கிறதுனால பலரும் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே ஊருக்கு கிளம்பி போறதுக்காக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாளா வேற இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரௌட் ஆக ஆரம்பிக்குது. ஆல்ரெடி நம்ம கோயம்பேடுல போய் இந்த சவுத் தமிழ்நாடுக்கு போறதுக்கு இந்த திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா கோயம்பேடுக்கு போய் பஸ் ஏறக்கூடாது, கிளாம்பாக்கத்துல தான் பஸ் ஏறணும். ஸோ பஸ் ஸ்டாண்டை மாத்திட்டாங்களே, இதனால என்ன ஆகுது, எல்லா க்ரௌடும் கிளாம்பாக்கத்துக்கு வர ஆரம்பிக்குது. இப்ப அங்க க்ரௌடு வந்தது பிரச்சனை இல்ல, பஸ் தான் பிரச்சனை. அங்க பஸ்ஸஸ் இருக்கு, ஆனா இல்ல. புரியல. அங்க வந்துட்டு பஸ்ஸஸ் வருது, ஆனா சீட் இல்ல. ஏன் அப்படின்னா, அங்க வர பஸ்ஸஸ் எல்லாமே ஆல்ரெடி ரிசர்வ் செய்யப்பட்ட சீட்ஸை கொண்டதா இருக்கு. ஆன்லைன் புக்கிங் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஆன்லைன்ல புக் பண்ணப்பட்ட பஸ்ஸஸா இருக்கு. ஸோ இந்த லாங்கா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, இதுதான் சீட் இல்லையே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், திருச்சி வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து பஸ் மாறி போய்க்கலாம். பிகாஸ் அது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இல்லையா. ஸோ அங்கேருந்து நம்ம பஸ் மாறி போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருச்சிக்கு 5 to 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பஸ் வந்துகிட்டே இருக்கு. மற்ற பஸ்ஸஸ்லாம் 30 மினிட்ஸ் கழிச்சு தான் வரும். ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம திருச்சி வரைக்கும் போயிட்டு மாறிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி திருச்சி வரைக்கும் போகிற பஸ்ஸே ரிசர்வ்டாக தான் வருது. இது திருச்சியினுடைய நார்மல் பஸ்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் பஸ்ஸாக மாற்றி அதையும் ஆன்லைன் புக்கிங் பண்ண வச்சு அங்கே சீட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ மக்களினுடைய க்ரௌட் அதிகமாகிட்டே இருக்கு. எல்லாமே ஆன்லைன் புக்கிங் ஆயிட்டதுனால இந்த எமர்ஜென்சி டைம்ல அவசரமா டக்குன்னு முடிவெடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போறவங்களுக்கா இருக்கட்டும். எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம தான் கவர்மெண்ட் பஸ்லலாம் புக் பண்ணி போயிருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுவும் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்க்கு கண்டிப்பாக புக் பண்ண மாட்டோம். இன்க்ளூடிங் அந்த பஸ் வேற ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்குன்னா சான்ஸே இல்லை, புக்கே பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி போனவங்களுக்குலாம் பஸ் கிடைக்காம சீட் இல்லாமல் ஆனதுனால பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. நேரம் போக போக மக்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, சரி பஸ் வரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பஸ்ஸஸ் வரல, சீட் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே க்ரௌட் அதிகமாகுதே ஒழிய பஸ்ஸஸ்னுடைய ஃப்ரீக்வன்சி கம்மியாக ஆரம்பிக்குது. 11 மணிக்கு மேலே பஸ்ஸஸ் கம்மியாகுது, க்ரௌட் அதிகமாகுது. அண்ட் மக்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நைட் 1 மணிக்கு மேலே என்ன ஆகுது, பஸ்ஸஸ் வரமாட்டேங்குது, நம்மளால போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் வந்துட்டு மறியல்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இஷ்யூ பெருசானதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர் என்ன பண்றாரு, அந்த பஸ் ஸ்டாண்டை போய் இன்ஸ்பெக்ட் பண்றாரு. அப்போ அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, மதுராந்தகத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சு, அதனால விழுப்புரத்துல இருந்து வர வேண்டிய பஸ்ஸஸ் எல்லாம் பிளாக் ஆயிருச்சு, பஸ்ஸஸ் கரெக்டா அனுப்ப முடியல, அதனாலதான் இந்த நெருக்கடி ஏற்பட்டது. இவ்வளவு நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது, இன்னைக்குதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனாலதான் இந்த பிரச்சனை, மற்றபடி இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணிட்டு போறாரு. ஆனா நெக்ஸ்ட் டேவும் இதே பிரச்சனை தான் நடக்குது. இதே மாதிரி பஸ்ஸஸ் கம்மியா இருக்கு. மக்கள் எல்லாரும் மறுபடியும் மிட் நைட்ல மறியல்ல ஈடுபடுறாங்க. ஸோ நேத்து தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, பஸ்ஸஸ் இல்ல, பஸ்ஸஸ் கம்மியா இருந்ததுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு, எதனால இன்னைக்கும் பஸ்ஸஸ் ஷார்ட்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இது எல்லாமே ஓமினி பஸ்காரங்க பண்ற சதி, அவங்க பண்ற ஒரு விஷயத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி மாதிரி ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தா, இந்த ஓமினி பஸ்காரங்கள்லாம் என்ன பண்றாங்க, எங்களுக்கு கோயம்பேடு வரைக்கும் போய் ஆட்களை ஏத்துறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கவர்மெண்ட் கிட்ட கேட்கறாங்க.
ஏன் அப்படின்னா, இவங்க பல டைரக்ஷன்ஸ்ல போவாங்க. பெருங்குளத்தூர் டூ கோயம்பேடு, சென்ட்ரல் வயா கோயம்பேடு, திருவான்மியூர் வயா கோயம்பேடு, கிண்டி வயா கோயம்பேடு அப்படின்னு சொல்லி பல டைரக்ஷன்ஸ்ல போவாங்க. ஆனாலும் அரவுண்ட் கோயம்பேடுல தான் இருக்கும். அண்ட் இவங்களுடைய ஷெட்ஸுமே நியர் கோயம்பேடுல தான் இருக்கு அப்படிங்கிறதுனால, எங்களுக்கு கோயம்பேடுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சட்டம் அண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு ஒரு சட்டம்னு வைக்க முடியாது. ஏன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா மாத்தியாச்சு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம்னு தனித்தனியா வைக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுடைய அதாவது கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போறாங்க. ஸோ ஹைகோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு பார்த்தா, ஓமினி பஸ்ஸஸ் இருக்குது இல்லையா, இவங்களுடைய பஸ் ஸ்டாண்ட் நியர் கேளம்பாக்கம், அதாவது முடிஞ்சூர்ல அந்த பஸ் ஸ்டாண்டினுடைய வேலைகள் முடிகிற வரைக்கும் நீங்க ஒரு 3 பாயிண்ட்ல இருந்து மட்டும் பேசஞ்சர்ஸை ஏத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் வேற வேற இஷ்யூஸ் ஆச்சு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த பொங்கல் முடிஞ்சது இல்லையா, இந்த பொங்கல் டைம்ல கிட்டத்தட்ட சென்னையில இருந்து மட்டுமே 2 லட்சம் பேசஞ்சர்ஸ் கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணி சந்தோஷமா ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லபடியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நல்லபடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஓமினி பஸ்ஸஸ்னுடைய வியாபாரம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ இதனால தான் ஓமினி பஸ்காரங்க என்ன பண்றாங்க, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி இந்த இஷ்யூஸ் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்களும் அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்க போய் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நிஜமாவே கவர்மெண்ட் சொல்ற மாதிரி, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சொல்ற மாதிரி மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் மாற்றத்தை விரும்புறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உடனே நீ டிஎம்கேக்கு எதிராக செயல்படுற, நீ ஒரு சங்கி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்ல வாழ்த்த ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. மக்கள் பக்கம் இருந்து சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்றேன். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, கிளாம்பாக்கம் ரிலேட்டடான எந்த போஸ்டா வேணா இருக்கட்டும், அந்த போஸ்டினுடைய கமெண்ட்ஸை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. கட்சிக்காரங்களுடைய கமெண்ட்ஸ் இல்லை, காமன் பீப்புளினுடைய கமெண்ட்ஸை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய மேக்சிமம் பீப்புளினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, கோயம்பேடுக்கு தயவு செஞ்சு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டை மாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி தான். இங்கேதான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கோயம்பேடை மாத்தணும், எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு கேட்டா, இப்போ நார்மலா கிளாம்பாக்கம்ல இருந்து கிண்டி போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 hours ஆகுது. அதே மாதிரி கோயம்பேடு போகணும்னா 1 to 2 hours ஆகுது. தாம்பரம் போகணும் அப்படின்னா கூட 1/2 an hourல இருந்து 1 hour வரைக்கும் ஆகுது. ஸோ நார்மலா டிராவல் பண்ற டைமை விட இப்போ கொஞ்சம் அதிகமா ஆகுது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா, இப்போ திருச்சியில இருந்து சென்னை போகணும் அப்படின்னா நார்மலா 6 மணி நேரம் ஆகுது, இப்போ 8 மணி நேரம் வரைக்கும் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போ பொதுவாகவே நம்மலாம் வெளியூர் போகணும் அப்படின்னா என்ன செய்வோம், உள்ளூர்ல இருந்து பஸ் ஏறி வெளியூருக்கு போவோம். ஆனா இப்போ சென்னையில இருந்து வெளியூர் போகணும் அப்படின்னா அந்த பஸ் ஏறுறதுக்கே நம்ம வெளியூருக்கு டிராவல் பண்ணி போய் பஸ் ஏற வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்த என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது கவர்மெண்ட் என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, டிராஃபிக் ரொம்பவே அதிகமா இருக்கு, அதை கம்மி பண்றதுக்காக தான் நாங்க பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போய் அவுட்டர்ல வச்சோம், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை நாங்க உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜுமே பாராட்டி இருக்காரு. ஓகே, நீங்க தொலைநோக்கு பார்வையோட ஒரு செயலை செஞ்சிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ இப்படி எல்லாம் பண்றாங்களே, இப்போ டிராஃபிக் கம்மியாயிருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. டிராஃபிக் ஆக்சுவலி அதிகமாக தான் ஆயிருக்கு. இப்போ இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் இல்லையா, அங்க போறதுக்கே மக்கள் எல்லாரும் தனித்தனி வண்டியில போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு பஸ் போற இடத்துல 10 ஆட்டோ, 10 கார், 10 பைக் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது எப்படி டிராஃபிக் கம்மியாகும், அதிகமாக தானே ஆகும். ஸோ இப்படி எல்லாம் கேட்கும்பொழுது அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, கோயம்பேடுல இருந்து 3 minutesக்கு ஒன்ஸ் நாங்க பஸ் விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3 minutesக்கு ஒன்ஸ் அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா அவ்வளோ பஸ்ஸஸ் கிளம்பிச்சு அப்படின்னா அப்ப மட்டும் டிராஃபிக் ஏற்படாதா? சரி, ஓகே, எதுவா வேணா ஆகட்டும். அது அவங்க சொன்ன மாதிரி 3 minutesக்கு ஒன்ஸ் பஸ் இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. 5 to 15 minutesக்கு ஒன்ஸ் தான் பஸ்ஸே இருக்கு. அந்த பஸ்ஸஸுமே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரும்பொழுதே ஃபுல்லா நிரம்பி தான் வருது. இந்த மிட்ல இடையில எல்லாம் ஏறுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சீட்டு கிடையாது. நம்ம பொதுவாகவே ஊருக்கு போகணும் அப்படின்னா எப்படி போவோம், வெறும் கை வீசிட்டா போவோம் இல்லை இல்லையா, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போவோம். ஸோ அந்த ரஷ்ஷில் லக்கேஜையும் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு எவ்வளோ சிரமப்பட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் அங்கே மெட்ரோ இல்லை, ரயில்வே இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸும் கிடையாது. ஸோ இவ்வளோ சிரமப்பட்டு தான் நான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே போக வேண்டியதா இருக்கு. சரி, போறதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு வர்றதுக்குமே இதே மாதிரி பிரச்சனை தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் திருச்சியில இருந்து சென்னை வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ஒரு 8 மணிக்கு நான் பஸ் ஏறுறேன் அப்படின்னா இங்கே விடிய காலையில் 2 மணிக்கெல்லாம் நான் வந்து ரீச் ஆயிடுவேன்.
ஸோ அந்நேரத்துக்கு கீழாம்பாக்கத்துல பஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். அங்க 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் என்னால அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண முடியும்? இப்போ நார்மலா ஏதோ ஒரு பொண்ணு தனியா போயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சேஃப்டியும் கணக்குல எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? சிட்டிக்குள்ள அப்படின்னா பரவால்ல. நம்ம இப்போ அவுட்டர்ல இருக்கோம் அப்படின்னும்போது கண்டிப்பா எவ்ளோ சேஃபா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஆகணும். பிகாஸ் அங்கருந்து சிட்டி பஸ்ஸ பிடிக்கணும் அப்படின்னாலே 500 மீட்டர்ஸ் கிட்ட நடந்து போகணும். இதே பஸ் ஸ்டாண்ட விட்டு வெளிய போணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வெளிய வர வேண்டியதா இருக்கு. வெளிய வந்து தான் ஆட்டோ புடிச்சு போற மாரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த சேஃப்டிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இதே இவ்ளோ தூரம் நடந்து போகணும் இல்லையா? வயசானவங்க வராங்க, பிரெக்னன்ட் லேடீஸ் இருக்காங்க. அவ்ளோ லக்கேஜஸ தூக்கிட்டு நம்ம அங்கருந்து நடந்து போனோம் அப்படின்னா, எவ்வளவு தூரம் தான் நம்மளால சுமந்து தூக்கிட்டு போக முடியும்? அது மட்டும் இல்லாம அங்கருந்து நார்த் சென்னைக்கு டைரக்ட்டான பஸ்ஸும் கிடையாது. அங்கருந்து கோயம்பேடு போய் கோயம்பேடுல இருந்து மறுபடியும் டிராவல் பண்ணி போற மாரி தான இருக்கும். இதே கோயம்பேடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்க மெட்ரோ ஃபெசிலிட்டீஸும் இருக்கு. அங்க ஃப்ரீக்வென்ட்டான பஸ்ஸஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சதுலருந்து தொறந்து வச்சதுலருந்து சுத்தி சுத்தி போய்க்கிட்டே தான இருக்கு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாங்க ஏர்போர்ட் லெவலுக்கு அங்க ஃபெசிலிட்டீஸ அதிகப்படுத்தி வச்சிருக்கோம். அற்புதமான ஃபெசிலிட்டீஸோட அந்த பஸ் ஸ்டாண்ட நாங்க திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்ளோ ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. பட் நாங்க அத ஆக்சஸ் பண்ணவே முடியலையே! அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் எங்களால அதெல்லாம் பார்க்க கூட முடியலையே! அப்படிங்கிறது தான் மக்களுடைய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் அட்ரஸ் பண்ணும்போது இந்த மக்கள்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ். சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்படின்னு தான் எதிர்க்கட்சியை நிறைய அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்லன்னா இந்த அரசாங்க அதிகாரிகளா இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே, அவங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, அவங்களுடைய கார்ல தனியா போயிட்டு வந்துருவாங்க. இந்த லோ கிளாஸ் பீப்பிள் இல்லன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்பிள்லாம் போகணும் அப்படின்னா, பஸ்ஸு தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் இந்த லக்கேஜ தூக்கிட்டு இந்த மாதிரி பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய கஷ்டம் புரியும். உண்மையிலேயே மக்கள பத்தி யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா, நிஜமா இவங்க இவ்ளோ தூரம் தூக்கிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட வச்சிருப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. ஸோ மக்கள் இந்த கேள்விய கேட்கும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கும் ஒரு ரீசன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, முன்னாடி பாரிஸ்ல இருந்த பஸ் ஸ்டாண்ட தான் எடுத்துட்டு வந்து நாங்க கோயம்பேடுல வச்சோம். அப்பவும் மக்களுக்கு வந்துட்டு அது பிடிக்கல, எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் மக்கள் எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. காலப்போக்குல இது மக்களுக்கு செட் ஆயிடும், புடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம கேட்குற கொஸ்டின் என்னவா இருக்குன்னு பார்த்தா, பாரிஸ்ல இருந்து கோயம்பேடுக்கு மாத்துனதும், கோயம்பேடுல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாத்துனதும் ஒண்ணா அப்படின்னு கேட்கறாங்க. சென்னைக்கு மிக அருகில் அப்படிங்கிற மாதிரி 30 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட வச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த கேள்வியெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட கேட்க வேண்டியது யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சியினரே இத சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா, இப்போ இந்த விஷயவவே சட்டமன்றத்துல அட்ரஸ் பண்ணும்பொழுது சின்ன சின்ன இஷ்யூஸ்னு சொல்லியிருப்பாங்க. சிஎம் அவர்கள் அவருடைய பதில சொன்னதுக்கப்புறம் இந்த கேள்விய ரிப்பீட் பண்ண வேண்டான்னு சொன்னோனே, இவரும் அமைதியா உட்காந்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுறாரு. ஸோ மக்களினுடைய தேவைகள், மக்களினுடைய கோரிக்கை அப்படிங்கிறது கடைசியில யாரு தான் அங்க அட்ரஸ் பண்ணுவா அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா, இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 3 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் எதிர்க்கட்சியினர் பண்ண பெரிய போராட்டம் அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. இதுவே டிஎம்கே எதிர்க்கட்சியா இருந்தப்போ, ஏடிஎம்கேல பண்ற சின்ன சின்ன பிரச்சனைய கூட பெரிய பிரச்சனையா காமிச்சு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப எந்த பிரச்சனையுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டா இல்ல. அதை விட பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு தானே இருக்கு. ஆனா கொஸ்டின் தான் கேட்க மாட்றாங்க எதிர்க்கட்சியினர். எதிர்க்கட்சி தலைவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கட்சியே இருக்கு. அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான தொண்டர்களும் இருக்காங்க. ஆனா ஒரு சரியான செயல்பாடு இல்ல அப்படிங்கறதுனால இவங்க எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் தான் வந்து சேருது. ஆளும் கட்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அதை விட ஒரு படி மேலன்னு கூட சொல்லலாம். எதிர்க்கட்சி ரொம்பவே முக்கியம். பிகாஸ் இவங்க தான் ஆளும் கட்சி என்னென்ன தவறுகள்லாம் செய்றாங்க அப்படிங்கறத சுட்டி காமிச்சு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஆளும் கட்சிக்கும் ஒரு பயம் இருக்கும். ஓகே, நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலோட அவங்க வேலை செய்வாங்க. ஸோ இப்ப இருக்க எதிர்க்கட்சி உட்கட்சி பிரச்சனைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம மக்களுடைய பிரச்சனைகளையும் ஃபோக்கஸ் பண்ணி அதையும் அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். இப்படி அட்ரஸ் பண்ணாம இருக்கிறதுனாலயே கூட இப்போ நடந்த கருத்து கணிப்புல எதிர்க்கட்சியினர் வந்துட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு தான் வந்திருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் ஆக்டிவா உட்கட்சி பிரச்சனைகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம மக்களினுடைய பிரச்சனைகளையும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா மக்களினுடைய செல்வாக்கும் உங்களுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையா இருக்கு. ஸோ இப்போ மக்கள் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சியினர் கொஸ்டின் கேட்கணுமா, கேட்கக்கூடாதா, இல்லை இப்போ இருக்கிறத விட இன்னும் ஆக்டிவா செயல்படணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அங்க வந்துட்டு உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா? அங்க போய் அங்க எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. கேட்டதற்கு நன்றி.